இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்திகிட்ட வந்து நம்ம தனம் வந்து வசமா சிக்கிக்கிறாங்க. அவங்கள அடிச்சு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா நம்ம மாயாவும் கதிரும் சேர்ந்து அந்த இடத்துல காப்பாத்துற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து சீனு, மாயா 2 பேருமே காட்டுறாங்க. அதாவது மியூசிக்கல் சேர் மாரி ஒரு பாட்டு போட்ட உடனேயும் ஒரு ரவுண்டுக்குள்ள வந்து கடைசியில யார் நிக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா வந்து ஒரு ஐடியா குடுக்காங்க. "ஏய் சீனு, நம்ம வந்து ஒரு பெஸ்ட் கப்புல்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்துமே அந்த இதில நின்றுவோம் கடைசியா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம். உன் கூடலாம் என்னால நிக்க முடியாது. நான் வந்து தனியா தான் நிக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு, சொல்றத கேளு. எல்லாத்துலயுமே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். இதுலயும் வின் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது வந்து தற்செயலா வின் பண்ணது. இதுலலாம் நான் வந்து உன்னை விட்டுக் குடுக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா பாட்ட வந்து நிப்பாட்டிடுறாங்க. நம்ம சீனு வந்து டக்குனு அந்த ரவுண்டில வந்து வேகமா நின்றுறாரு. மாயாவுக்கு இடம் இல்ல. மாயா என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா குதிச்சு சீனு மேலேயே குதிச்சிடுறாங்க. சீனு வந்து தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. உடனே 2 பேருக்குமே வந்து பேக்ரவுண்ட்ல வந்து லவ் சாங்கெல்லாம் போடுற மாரி காட்டுறாங்க. அத பார்த்த உடனே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமா வயித்தெரிச்சல் ஆரம்பிச்சிருது. "என்ன இவன் இப்படி பண்றானே!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணி பார்த்தீங்களா? உங்க பையன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வீட்ல தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த இடத்துல பார்வதி வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கதிர் அதுக்கடுத்து நம்ம தனம் இருக்காங்கல்ல 2 பேருமே கார்த்திய வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அவன விடக்கூடாது. அவன கண்டுபிடிச்சா தான் நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். அவன் வந்து வெளியில இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தில பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க சுத்தி சுத்தி எல்லா இடமே தேடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் எல்லா இடம் மறைஞ்சு மறைஞ்சு பார்க்காரு. கடைசியில இவங்க வந்து எல்லா இடத்துலயுமே இறங்கி அலசி ஆராய ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க இருக்கானா, அங்க இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வந்து தனத்த வந்து அடிச்சு நம்ம ரூமுக்கு இழுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து முடிவு எடுக்காரு. தனம் அந்த பக்கம் ஒரு பக்கம் தேடுறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து தனத்த பார்த்துடுறாங்க. "ஏய் தனம், வசமா வந்து தனியா மாட்டிக்கிட்டியா? உன்னைய சும்மாவே விடமாட்டேன். இருடி வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடியே வந்து அந்த ஒரு கட்ட மாரி இருக்கு. அந்த கட்டைய எடுத்துட்டு போறாங்க. "இன்னைக்கு உன் தலையில ஒரே ஒப்பு வச்சிர வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம கதிர் இருக்கார்ல, கதிர் அந்த பக்கம் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. மாயா கண்ல வந்து பட்டுர்றாங்க. மாயா வந்து, "ஏய் கதிர், நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏய் மாயா, நானே உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நெனச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. இங்க கார்த்தி இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது, கார்த்தி இங்க தான் இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, இங்க தான் இருக்கான். நான் பார்க்கல. தனம் தான் பார்த்துருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது, தனம் தான் பார்த்துருக்காளா? அப்ப தனத்த எங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "தனமும் தேடிக்கிட்டு இருக்கா. நானும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன கதிர், லூசா நீயி? தனத்த வந்து தனியா விட்டுட்டு நீ பாட்டுல இப்படி இருக்க. அவன் வந்து தனத்த எதுவும் பண்ணிற போறான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, அத வேற மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தேடுறாங்க. எப்படியாவது வந்து அந்த கார்த்திய பிடிச்சு குடுத்துறணும். பிடிச்சு குடுத்தா தான் அங்க வந்து பெரியம்மா, பெரியப்பாலாம் ஒண்ணு சேருவாங்க. நானும், சீனு, நீயி, தனம் எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்துடலாம். இப்ப எல்லாத்துக்குமே வந்து இடையூறா இருக்கிறது அந்த கார்த்தி மட்டும் தான். "அவன எங்கன்னு பாரு. அவன பிடிக்காம விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம தனத்தோட தலையில வந்து கட்டைய வச்சு நம்ம கார்த்திய வந்து அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. அங்கிட்டிருந்து உடனே வந்து டக்குன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க நம்ம கார்த்திய வந்து. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கதிர், மாயா வந்து அங்கிட்டு வந்து போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குருவரனுக்கு வந்து கால் பண்றாங்க. "அப்படியா, எனக்கு உடனே லொக்கேஷன் அனுப்புங்க. நானும் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தனத்த தேடுவோம். அதுக்கடுத்து கார்த்திய பார்ப்போம். தனத்த வந்து நீ தனியா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? நான் ஒரு பக்கம் தேடினேன். அவன் ஒரு பக்கம் தேடினான். சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு நெனச்சோம். கடைசியில பார்த்தா அவள ஆள காணோமே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் வந்து தனத்தையே காணோம். தனம் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா சீனு வந்து மாயாவ தேட ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன, நம்ம கூட தானே வந்தா. இடையில காணாம போயிட்டா. இவள நம்பி வந்தா இப்படி தான் ஆகும் போல" அப்படின்னு சொல்லிட்டு, சீனு வந்து பயங்கரமான கடுப்புல வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.